ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான க்யூட்டான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி நம்ம மப்ளர் நூல் ஒரு 2 மூடி வாட்டர் பாட்டில் மூடி நான் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு 7 சென்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த மூடி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு மேலே இப்போ நான் கம் அப்ளை பண்ணுற மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு அந்த பேப்பரில் சென்டரில் வந்துட்டு கரெக்டாக ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மூடியோட மேலே ஃபுல்லாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு மப்ளர் நூல் ஒரு கலர் எடுத்துக்கிட்டேன். நம்மக்கிட்ட என்ன கலர் இருக்கோ நம்ம வந்துட்டு அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிடிச்ச கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை மேலே வச்சுட்டு இப்போ ரோல் பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இது மாதிரி குட்டியாக ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த மூடி மேலே ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நான் ஸ்டார்டிங் ஸ்லோவாக பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நான் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைட்லேயும் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சைட்லேயும் ஃபுல்லாக அந்த மூடி ஃபுல்லாகவே ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே இப்போ நான் கம் அப்ளை பண்ணுறேன் இல்லையா, அது மாதிரி பேப்பரில் கீழே வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இது மாதிரி நம்ம வந்துட்டு கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸில் வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ எனக்கு வேணுங்கிற அளவு நான் வந்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பேப்பர்ஸை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். மேலே லைட்டாக கேப் இருந்தது இல்லையா, அதுலேயும் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த குட்டியாக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் நூல் எடுத்துகிட்டு இப்போ நான் கட்டுற மாதிரி இது மாதிரி நம்ம கட்டிட்டு ஒரு ஸ்டோன் வச்சுட்டோன்னா ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பார்க்கறதுக்கு ஒரு குட்டி கேப் மாதிரி க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு குஷி பின் ஹேர் பின்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இப்போ நான் எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு ஒரு ஹேர் பின் நான் எடுத்துக்கிறேன். ஹேர் பின் இல்லை குஷி பின் என்ன வேணாலும் அது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி வச்சுட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னும் நம்ம நிறைய டிசைன் கூட பண்ணலாம். அது மாதிரி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.